வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 kg மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை மேக்னேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் இப்போ புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் மட்டன் மேக்னேட் பண்ணிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். 1/2 kg பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 an hour ஊறிருந்தால் போகிறோம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் இந்த ஆயிலில் இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆனியனை இந்த மாதிரி நல்லா பொன்முறையில் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம மட்டனை முதல்ல இதுலேயே தாளித்து விசில் விட போகிறோம். அதனால் குக்கர் எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 100 ml ஆயில் விட்டுக்கோங்க. நான் 3 குழிக்கரண்டி எண்ணெய் விடுறேன். காஞ்ச உடனே பிரியாணி இலை 1 போட்டுக்கோங்க. 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், ஏலக்காய் போட்டேன். இதுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் தேவையில்லை, இவ்வளோ தான் ஸ்பைஸ் நம்ம போட போகிறோம். 2 பெரிய வெங்காயம் பொரியாக நறுக்கினது, நீளமாக பிரியாணிக்கு நறுக்கினதை போட்டுக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகா தான் சேர்க்குறேங்க. ஆனால் நான் எந்த மிளகாத்தூளும் இதில் சேர்க்க போகிறதில்ல. வெறும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்க்க போகிறேன். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். மட்டனுக்கு தேவையான சால்ட்டு நான் இப்போ சேர்க்குறேன். ஏற்கனவே கொஞ்சம் மட்டனில் போட்டிருக்கோம் மேக்னேட் பண்ணும்போதும், அப்புறம் இப்போயும் கொஞ்சம் போட்டிருக்கோம். சால்ட்டு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. திருப்பி ரைஸ்லேயும் கொஞ்சம் போடுவோம். அதனால் சால்ட்டு மட்டும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. 1 கைப்பிடி புதினா. இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். கொரியாண்டர் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு அது பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ அளவு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தான் தக்காளி சேர்க்கணும். ஸோ இப்போ நான் தக்காளி சேர்த்து அது நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்குறேன். இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை சேர்த்துப்போம். மட்டன் நல்லா வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இப்போ இதோட நான் ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷு கர்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்குங்க. 5 மினிட்ஸ் நான் நல்லா வதக்கிட்டே இருந்தேங்க. பாருங்கள், இப்போ இந்த மட்டன்லேருந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வருது. இந்த தயிர்லேயே நல்லா வதங்கிட்டேன். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு மட்டன் அடி பிடிக்காத இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் குக்கர் மூடி வச்சுட்டேங்க. இப்போ அது ஒரு 3 விசில் நான் விட போகிறேன். இது ஒரு மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மட்டன் ஹார்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு 3 விசில் விட்டுட்டு சப்போஸ் வேகலைனா கூட திருப்பி வேக வச்சுக்கலாம். பிரியாணி மட்டன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம உலை வச்சிடலாம். அதுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ தண்ணியை நான் சூடு பண்ண போகிறேன். இந்த தண்ணியில் பாயில் ஆகும்போதே ஒரு துண்டு பிரியாணி இலை, ஒரே ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அன்னாசி, ஒரு 4 பெப்பர், அப்புறம் இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட் நல்லா பாயில் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கதை இதில் சேர்க்கலாம். நல்லா கொச்சிச்சு பாயில் ஆகி வருது. இப்போ நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரைஸை இந்த மாதிரி ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இதுதான் கரெக்ட் பதம். இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், ரைஸ் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி உதிரியாக இருக்கணும். இதுதான் கரெக்ட் டெக்ஸ்சர். பாருங்கள், இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். மட்டன்லாம் நல்லா பாயில் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ஒரு இரும்பு தவாவை எடுத்து நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். அதை வச்சுருக்கேன். இப்போ ஒரு டபரா எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ தம் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் கிரேவி எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். அப்படியே இப்போ பாயில்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கிறேன். ஏற்கனவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிட்டேன். இப்போ ஒரு 1/2 லெமன்.
4 டீஸ்பூன் பாலில் சேஃப்ரான் போட்டு ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் இல்லைன்னா மேலே அந்த வடித்த கஞ்சி தண்ணியும் சேர்க்கலாம். ஏன்னா மேலே வந்து அந்த சாதம் வெறையாக இருக்கும், அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம். கலரும் கொடுக்கும். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலை, நம்ம வெறும் சேஃப்ரான் தான் சேர்த்துருக்கோம். ஃப்ரைடு ஆனியன் இருக்குல்லங்க, அதே நம்ம சேர்த்துக்கோம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, கடைசியாக ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம இந்த ப்ரீ ஹீட் பண்ண தவா மேலே வச்சுட்டேன். அந்த வடித்த ஹாட் வாட்டர் இருக்குல்ல, அதை மேலே வச்சுட்டு கீழே தம் போட்டேன். ஃபஸ்ட்டு இதில் ஃப்ளேம் வரட்டும். ஃப்ளேம் வந்தால் மட்டும் 20 மினிட்ஸ் வந்து சிம்மில் வைக்கணும், அதுதான் தம் பீரியட். ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். நம்மளுடைய மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுன அப்புறம் நம்ம இப்போ கிளறி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசியெல்லாம் உடையாமல் சூப்பராக வந்துருக்கு.